கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஹோமோசாப்பியன்ஸை பற்றி நம்ம என்னன்னு பார்த்துருவோம். ஹோமோசாப்பியன்ஸ் அப்படின்றவர்கள் கிழக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து உலகில் பல்வேறு நாடுகளுக்கு புலம்பெயர்ந்தவர்கள் தான் இந்த ஹோமோசாப்பியன்ஸ் அப்படின்னு சொல்றவங்க. அவங்களுடைய சிறப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் வாழ்ந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அவர்களின் வாழ்க்கை முறை மாறுபட்டது. அதாவது அடாப்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுடைய எந்த மாதிரியான சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி அவங்களுடைய வாழ்வியல் மற்றும் சூழ்நிலைகளை அவங்க மாற்றிக்கிட்டாங்க. வாழுமிடம், வானிலை, காலநிலை மற்றும் இயல்பு ஆகியவற்றின் அடிப்படையில் அவர்களின் உடல் அமைப்பும் தோல் நிறமும் வேறுபட்டன. அதாவது இன்னைக்கு உலகத்துல பரவி இருக்கக்கூடிய பல நாடுகள்ல இருக்கக்கூடியவங்க ஹோமோசாப்பியன்ஸ்ல இருந்து வந்தவங்கன்னு சொல்லப்பட்டது. அவங்களுடைய சூழ்நிலைகள், அவங்க எந்த மாதிரியான டெம்பரேச்சர்ல வாழ்ந்தாங்க, உதாரணத்துக்கு குளிர் பிரதேசத்துல வாழ்ந்தாங்க அப்படின்னா அந்த குளிர் பிரதேசங்களுக்கு தகுந்த மாதிரி அவர்களுடைய உடல்நிலை மற்றும் அவருடைய உடலினுடைய நிறங்கள் இருந்தன. அவங்க மிகவும் சூடான பகுதிகளில் வாழும்போது அவங்களுடைய உடல்வாகு எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். குறிப்பாக ஆப்பிரிக்கா நாடை சார்ந்தவர்களுடைய உடல்வாகு மிகவும் வலிமையானதாகவும் மிகவும் திடகாத்திரமானதாகவும் இருக்கும்ன்றது நமக்கு தெரியும். அதற்கு